ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஆரின் ஒர்க் ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க்கிங் பண்ணி ப்ளவுஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்காங்க. அப்புறம் ஆல் ப்ளவுஸ் வச்சுக்காங்க. கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஷோல்டர் பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இது லெவலாக வச்சுக்காங்க. நல்லா சரி பண்ணி வச்சுட்டு ஒரு அங்கே மார்க்கு ஷோல்டர்கிட்ட இந்த பக்கம், அப்புறம் கை ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மார்க்கு. இப்போ நேராக கோடு போட்டு இப்போ முதுகு பின்னாடி பக்கம் சைடு பிடிச்ச ஒரு மார்க்கு, அந்த சைடில் ஒரு மார்க், இந்த பக்கம் கைக்கட்டில் ஒரு மார்க்கு, அந்த சென்டரை வந்து பிடிச்சி இந்த பக்கம் ஒரு மார்க். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் யூ ஷேப் தான் போட போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான், யூ ஷேப் போட்டாச்சு. இப்போ ரெண்டாக மடிச்சுட்டு உள் பக்கம் மடிச்சுட்டு இப்போ அதை அப்படியே அச்செடுக்க போகிறோம். இப்போ ரெண்டும் ஒரே ஈக்குவலில் உள் பக்கம் மடிச்சுட்டு பார்த்தா இப்படி தேய்ச்சி விட்டோங்கன்னா அந்த பக்கம் அது ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டிக்கிச்சு. இங்கே பாருங்கள். இப்போ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது மேலே பாருங்கள், நம்ம மார்க் பண்ணது அப்படி தெரியுதா? அதை வச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பின்னாடி எடுத்துக்கலாம். நான் யூ ஷேப் தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். இரண்டாம் பக்கம் மடிச்சுட்டு இப்போ வந்து டேப் எடுத்து இதில் எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு பார்க்கலாம். 20 தான். அதில் நான் பாதி எடுத்துக்கிறேன். பாதி வந்து 9 வருது. அதில் 9 மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சு அதுக்கு ஒரு 9 மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸை வச்சு மேல் பக்கம் ஒரு மார்க், இந்த பக்கம் ஒரு மார்க்கு, இந்த சைடில் ஒரு மார்க்கு பண்ணியாச்சு. இந்த சென்டரில் ஒரு மார்க்கு, அதே பக்கம் ரொட்டேட் பண்ணி அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மார்க்கு, ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க்கு, இந்த சைடில் ஒரு மார்க்கு, சென்டரில் ஒரு மார்க்கு. இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அந்த பக்கம். இப்போ திருப்பி பார்த்தா பாருங்கள், லைட்டாக அச்சு தெரியுதா? அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி பக்கம் அதே மாதிரி தான். முன்னாடி பக்கம் வந்து ஊக்கு போடுற பக்கம் மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு இது பண்ணி கோடு போட்டுக்கோங்கன்னா இப்போ வந்து அதே பக்கம் ஒரு அளவு எடுத்து பாருங்கள். எடுத்துகிட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு இப்போ ஊக்கு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஊக்கு வச்சுருக்க பக்கம் அதை எடுத்து நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ டவுட்டாக இருந்தால் அதை வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இல்லைனா டேப் வச்சு அளவு எடுத்து பாருங்கள். 7 6.75 வருதா? இதுலேயும் பாருங்கள், நான் 6.75 இல்லை 7 வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான், டிச் பண்ணியாச்சு.